ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்கு போடுறேன்னா ஒரு சின்ன ஷார்ட் இன்ஃபர்மேஷனுக்காக போட்டிருக்கேன். அதாவது நம்ம வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் வ்ளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. சரி, ஓகே, ரொம்ப நாள் சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு சைக்கிள் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு லாக்டவுன் அப்போ யூஸ் பண்ணல. ஒர்க் போகிறேன், ஒர்க்கு அங்கே ப்ரெஷர் அது இதுன்னு சொல்லிட்டு சைக்கிளை யூஸ் பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் இப்போ எடுத்திருக்கேன். சரி, சைக்கிளை யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தா ஃபுல்லாக வேறு லெவல் டேமேஜ். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணாத, ஒரு வருஷம் மேலே அப்படியே அந்த லாக்டவுனால் நம்ம யூஸ் பண்ணவே முடியல. ஏன்னா ஆஃபீஸில் ஸ்டே பண்ணிவிட்டேன், ஆஃபீஸில் தங்கிட்டேன். அது ஒரு கொடுமை. அந்த கொடுமை நான் அப்புறம் ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதனால் வந்து என்னால் வந்து சைக்கிளை யூஸ் பண்ண முடியல, வீணாக போயிடுச்சு. அது இப்போ நான் ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணி கை வச்சு ரெடி பண்ணிட்டேன். அது ஆக்சுவலி என்ன காமெடினா, நான் கடைக்கு கொண்டு போனேன். கடையில் எவ்வளோ கேட்டால் தெரியுமா கைஸ்? சொன்னால் நம்ப மாட்டீங்க, 2000 ரூபா. சைக்கிள் வந்து சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு 2000 ரூபா கேட்டாங்க, மனசாட்சி இல்லாமல். சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணோம், நம்மளா மெக்கானிக் ஆச்சு, நம்ம கையில் தொழில் இருக்குது, அப்புறம் எதுக்கு நம்ம கடையில் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி நம்மளே கை வச்சிட்டோம். ஆனால் அதில் ரெடியான காஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 290 ரூபா, 290 ருபீஸ். 2000 ரூபாய் எங்கே இருக்குது, 290 எங்கே இருக்குது வச்சுக்கோங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட 1200 ரூபா கிட்ட நமக்கு லாபம். 1810 ரூபாய்க்கு நம்ம லாபம். ஏன்னா நம்ம வந்து செயின் மாற்றினேன். சைக்கிளோட கியர் நான் யூஸ் பண்ண கியர் பைக் அது, கியர் சைக்கிள் அது. அதோட செயின் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அரௌண்ட் 250 வந்தது. அண்ட் தென் பிரேக் கட்டுன்னு சொல்லுவாங்க. அது பிரேக்கு யூஸ் பிளாக் பிரேக் வந்து பிரேக் தான், ஃப்ரண்ட் தான் டிஸ்க்கு, பேக் வந்து நார்மல் பிரேக்கு. அது பிரேக் கட்டை பார்த்தீங்கன்னா 40 ரூபா, மொத்தம் 290 ரூபா ஆச்சு. சைக்கிள் பக்கா கண்டிஷனில் இருக்குது. அது சைக்கிள் ரெடி பண்ணிட்டோம். அது ரெடி பண்ண வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது கூட சைக்கிள் நான் அப்லோட் பண்ணுவேன், நம்ம சேனல்லையே நான் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து அந்த சைக்கிளில் சில சைக்கிளில் வந்து பேசிக் சின்ன ப்ராப்ளம் தான் இருக்கும். அது நீங்கள் ரெடி பண்ணிடலாம், அது நீங்கள் கடைக்கு போகணும் அவசியமே கிடையாது. ஆனால் அவங்க போனீங்கன்னா அவங்க எப்பயும் போல் எல்லாத்தையும் கொள்ளடிக்கிறது, அவங்களும் கொள்ளடிப்பாங்க தான். அதனால் நான் சொல்லிடுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் ரெடி பண்ண வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து சைக்கிளில் வந்து வ்ளாகிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. ஏன்னா நம்ம ஒர்க்கர் வந்து வேலைச்சேரி பேசிக்காக நம்ம சேனல் பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுமே தெரியும். வேலைச்சேரியில் பார்த்தீங்கன்னா நம்ம வேலைச்சேரிலேருந்து ஃபீனிக்ஸ் மால் போகலாம், அங்கே வந்து திருவாமூர் பீச் போகலாம், அங்கேருந்து ஈசிஆர் பீச் போகலாம், வேலைச்சேரி நிறைய இடத்துக்கு போகலாம், ஐடி டைடல் பார்க் போகலாம், வேலைச்சேரியில் நிறைய இடத்துல வந்து வேலைச்சேரியிலே கவர் பண்ணிடலாம் கைஸ். அதனால தான் நான் பண்ணேன், சரி ஓகே நம்ம வேலைச்சேரி ஒரு வ்ளாக் மாதிரி பண்ணுவோம். மேக்ஸிமம் ஃபுல்லாக நம்ம சைக்கிளே ரவுண்ட் பண்ணலான்னு ஆசை. தமிழ்நாடு ஃபுல்லாக சைக்கிளில் சுற்றணும் ஆசை. பட் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ், அதனால் நம்மளால் போக முடியாது. வீட்டில் திரும்ப அடிப்பாங்க போனாலும். அதெல்லாம் நானே டிசைட் பண்ணேன்னா இப்போதைக்கு நம்ம சைக்கிள் வச்சு அரௌண்ட் இங்கே ரவுண்ட் அடிப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட்லாம் கிடச்சிட்டு ஓரளவு சரி ஆகிட்டோன்னா அப்புறம் கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே சைக்கிள் சுற்றலான்னு பிளானிங்கில் இருக்கும் கைஸ். கண்டிப்பாக பண்ணுவோம். உங்கள் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாகவே நம்ம பண்ணுவோம். இப்போதைக்கு அதான் நான் யோசிச்சிருந்தேன்னா, சரி நான் சைக்கிள் நான் பண்ணேன். வேலைச்சேரியில் புது பிரிட்ஜ் கட்டினாங்க, ஓகேங்களா? அது நான் என்ன பண்ணேன், வ்ளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகலாம். சைக்கிளில் ஓட்டினா ஃபோனை கையில் பற்றி சத்தியமாக ஓட்ட முடியல. அது வந்து ரொம்ப ரிஸ்க்கும் கூட. நீங்கள் யாரும் ட்ரைவும் பண்ணுறாதீங்க. சைக்கிள் வச்சு ஓட்டினா ரெடி பண்ணேன். சரி ஓகே, சைக்கிளில் ஃபோனை செட் பண்ணலாமே அப்படின்னு நான் யோசித்தேன். அதுக்கு மேலே கன்றாவி வைப்ரேஷன். சைக்கிள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு வந்து இந்த பைக் சஸ்பென்ஷன் மாதிரி தான் உள்ள பம்ப் மாதிரி இறங்கிடணும். ஆனால் அது வந்து அந்தளவுக்கு செட் ஆகலை. ரொம்ப ஃபோன் கேமரா வந்து நான் எனக்கு தனி கேமரா கிடையாது, ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஃபோன் ரொம்ப வந்து வைப்ரேட் ஆகுது. அதனால் நம்ம அது சத்தியமாக செட் ஆகலை. சரி, அதுக்குள்ளே ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தோன்னா செஸ்ட் ஹார்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நான் வந்து இந்த இமேஜில் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். செஸ்ட் ஹார்னஸ், அதாவது இந்த அந்த செஸ்ட்டில் இங்கே ஃபோன் வந்து இங்கே மாட்டுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஃபோன் செஸ்ட்டில் மாட்டுற மாதிரி இருக்கும். அது வந்து ஓகே, நிறைய பேர் பார்த்தேன், நல்லா வ்ளாகிங் பண்ணுறவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணாங்க. சரி, நல்லா தான் இருக்குமே. அது வந்து கோப்ரோ மாட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அடாப்டர் 2 வாங்க வேண்டியது இருக்குது. பட் நான் வந்து அதை வாங்கலை. ஏன்னா செஸ்ட் ஹார்னஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 300 வருது காஸ்ட்டு. இதாக இருக்குது ரொம்ப லோக்கல் பட்ஜெட், சீப் குவாலிட்டியில் நான் இதான் வாங்குறேன். ஏன்னா நம்ம இப்போ இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் சொன்ன மாதிரி, அசிஷன் சொன்ன மாதிரி, நான் வந்து ஏன்னா நம்ம பட்ஜெட் ட்ராபானிதம் இது கூட நம்ம ரொம்ப ரேட் கம்மியாக தான் பார்ப்போம். அதனால் இது பார்த்திங்கன்னா 399 ரூபா, 299 ரூபா வந்துருக்கு. சாரி, 299 ரூபா. ஹை ரேஞ்சர் பார்த்திங்கன்னா இருக்குது, எக்கச்சக்கமாக போகுது. 1000 ரூபா, 1500, 2000 வரைக்கும் போகுது. நம்ம பட்ஜெட் பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்மி தான். அதனால தான் நான் இது வாங்கியிருக்கேன். இதை வாங்கிட்டு மறக்காமல் இதோட ரிவ்யூவும் கண்டிப்பாக போடுவேன். யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூவும் கண்டிப்பாக போடுவேன். இதில் வந்து அடாப்ட் மவுண்ட்டில் ஜேக்கி வருது. இதில் நீங்கள் அதை காமிக்கிற ஜேக்கின்னு சொல்லுவாங்க, ஜே வரும், ஜே ஆங்கிள் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிற கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். இது எப்படி ஒரு சைக்கிளில் நீங்கள் வ்ளாகிங் பண்ணுறவங்க தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன சொல்கிறேன்னு. நான் கண்டிப்பாக அது வீடியோவே போடுறேன் கைஸ். கண்டிப்பாக அது வந்து அதில் மாற்றுறதுக்கு ஃபோன் அடாப்டர் அதெல்லாம் வாங்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அடாப்டர் வெறும் அந்த ட்ரைபாட் மவுண்ட் அடாப்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோனுக்கு வைக்கிற அடாப்டர். அது பார்த்திங்கன்னா இது காஸ்ட் 200, அது ஒரு 300 வருது, மொத்தம் 600 வருது. நம்ம கையில் பட்ஜெட் வந்து 400 தான் இருக்குது. அதனால் 300 இதை வந்து வாங்கிட்டோம். அதை வாங்கிட்டு அது எப்படி ஆர்டர் பண்ண முடியுமா, நம்ம ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அது அப்புறம் நம்ம பிளான் பண்ணுவோம். போய் அதை இமேஜ் தான் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக அது நேற்று நான் வாங்கினேன். நேற்று வந்து ஆர்டர் போட்டுருந்தேன். நேற்று ஆக்சுவலி அது மவுண்ட் ரோட் போயிருந்தேன். அதை கூட்ட அப்படி சொல்கிறேன். நேற்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா வர சண்டே வரேன்னு சொல்லியிருக்கு. எப்பயும் போல் நம்ம ஆன்லைன் வெப்சைட் சொன்ன டைம் வரப்போகிறது இல்லை. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் சொல்ல வந்தேன், சரிங்களா? கண்டிப்பாக முன்னாடியே போட்டுருவாங்க. என்றைக்குன்னு தெரியல, மேபி தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே
இதே 2 days வந்து கண்டிப்பாக அந்த ஆர்டர் கையில் வந்துடும். வந்தோடனே கண்டிப்பாக வந்து அன்பாக்சிங், அதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸான அன்பாக்சிங் பண்ணுவோம். அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நான் யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது நான் காட்டுறேன். அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி அந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, வீடியோ எப்படி ஷேக்கிங்காக இருக்கா, எப்படி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கா, அது எல்லாமே வந்து நான் ஒரு வீடியோவாகவே கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். அது நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம நம்ம சேனலில் இது இருக்குது. இப்போ இந்த vlogging பற்றி போட போகிறோம். சென்னை வேலைச்சேரிலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். வேலைச்சேரிலேருந்து vlogging ஆரம்பிக்க போகிறோம். இது கண்டிப்பாக வந்து உங்கள் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் வேலை பண்ணிடுவேன். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. உங்கள் சப்போர்ட் மட்டும் கொடுங்க, செஞ்சிடலாம். அண்ட் தென் கைஸ், நம்ம வீடியோ வந்து vlogging ஃபஸ்ட் வீடியோ. நீங்கள் எப்படி நீங்கள் எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இன்னும் அதிகமாக நான் போட போகிறேன் கண்டிப்பாக vlogging வீடியோவை. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த வீடியோ இதுக்கு நீங்கள் இது கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போகிற அடுத்த வீடியோவே நிறைய வரும். எஜுகேஷன் கண்டென்ட்டும் போடுறேன், vlogging போடுறேன், டெக்கும் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சது நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே கைஸ், இது நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணு நினச்சிங்கன்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளேல அங்கே இருக்கும், அங்கே வந்து என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு பண்ணுறதுன்னா பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். ஓகே, நான் உங்கள் சுரேஷ். டாட்டா, பாய்.